Boy, olha que cara de pau, que cara de pau, que mina mentirosa, que cara de pau, que mina mentirosa. இதுக்கு தான் கைஸ் டெட் லிஃப்ட் அண்ட் நீங்க பார்த்துட்டு இந்த வேக்கோட செஞ்சு எல்லாரும் மயங்கி போலிய இதுல டோட்டல் விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்டா கடைசி ரவுண்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கடா. நல்ல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் மிடில்லையும் கடைசியிலையும் செஞ்சிச்சு. நீங்க ஸ்கிப் பண்ணதால உங்களுக்கு அது தெரியாமட்டே அப்படின்னா இதில் இந்த வேக் அவுட் வந்து உடம்புக்கு தேவையானது ஒன்று தான், தேவையில்லாத ஒன்று தான். அப்படின்னா டாக்டர் மாறு நல்ல நல்ல பெரிய பெரிய டாக்டர் மாரெல்லாம் சொல்லி இந்த ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் அது இருந்து. அதே நேரம் ஜிம்மு பத்தி இன்ட்ரெஸ்ட் டாக்டர் மாறு ஜிம்மை பத்தி ஆழமா படிச்சாலும் இந்த ஒர்க் அவுட்டை கட்டாயம் பண்ணுங்க வேண்டிய அதான் பார்க்க வேண்டிய இன்ட்ரெஸ்டான டாபிக். எந்தக்கும் பண்ணணும் எந்தக்கும் பண்ண வேணாம். இந்த ஒர்க் அவுட்டை பிள்ளையா பண்ண நடக்கிய வந்து உங்களோட முது போன் இன்ஜர்ட் ஆயிடும். அடுத்தவங்களுக்கு ஒரு வேலையே செய்யல குத்தே செய்யல அந்த அளவுக்கு நோவு வரும். வேற செல்லத்துக்கு இருந்தண்டா கைகால் தவறு விழுந்தண்டா இதாகும். அதெல்லாம் இந்த ஒர்க் அவுட் ஒரு டீம்ல பாரம் போட்டு தூக்கணும்ல. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாரம். ஒரு நாள் 140 சும்மா சும்மா இல்லைஷானுவா. அடுத்த அண்டைக்கு 145 இப்படி அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் பண்ணியதுல இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் எந்தேண்டா உங்களோட ஒன் ஒர்க் அவுட் வந்து உங்களோட டோட்டல் பாடிக்கு படியே. அடுத்து உங்களோட மெட்டபாலிசம் லெவல் பீக்கு போய்த்திரியே. மெட்டபாலிசம் லெவல் பீக்கு போனது நடக்கு. நீங்க எவ்வளவு கொழுப்பல்ல இப்ப நீங்களாம் மேக்கெல்லாம் நாங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்ததுக்கு நாங்களே சாக்லேட் திண்டாலும் எங்களுக்கு போர் வரல. எங்களோட மெட்டபாலிசம் ஃபாஸ்டா நீங்க டெய்லி நல்லா லெக் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்து நல்லா ஹெவி லிஃப்ட் பண்ணணும். மெட்டபாலிசம் லெவல் கூடிய மெட்டபாலிசம் லிஸ்ட்னா அதுதான் பெனிஃபிட். அடுத்த சொல்ல போனோம்டா இந்த மசில் வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து உங்களோட குவாட் மசில் கால் வச்சு குவாட், ஹேம்ஸ்ட்ரிங், குளூட்ஸ், பெக், ட்ராப்ஸ், ஃபோர்ஆர்ம், பைசப் எல்லாத்துக்கும் படி ஒரே ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் நீங்க சரியா பண்ணியதோட உங்களோட பிரெயின் பவர் கூடியலும் அடுத்த இன்க்ரீஸ் உங்களோட கைலிச்சு கிரிப்பு கூடிய நிறைய கூடிய. ஆனா இதே ஓவர்லோட் போட்டிட்டானு அப்படி மயங்கி புள்ளியெல்லாம் சகஜம். அதுக்கண்டு இதெல்லாம் மயங்கி புள்ளியத்துக்கு காரணமெல்லாம் நான் முன்னுக்கு வீடியோ போட்டுச்சு. அப்படின்னா நீங்க ஜிம்மு வர முன்னு சோத்தை தின்ட்டு வரேன். சோத்தை தின்ட்டு வந்தா எந்த நடக்கிய உங்களோட உடம்புக்கு வந்து பாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ணவோ இல்லாட்டி உங்களோட உடம்புலிச்சு சாப்பாட்டை ஜெம்மிச்ச வச்சவோன்னு தெரியா பேத்திரிய. ஏன்னா ரெண்டும் நடக்கு. அன்ட்டு உங்களுக்கு எதுக்கு பவரை யூஸ் பண்ணலாம்னு போட்டேன்னு தான் அப்படியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புச்சு. அதுக்கெல்லாம் அதுக்கு முன்னுக்கு நான் சொன்னமா உங்களுக்கு ஒரு எனர்ஜி தார ஒரு ஃபாஸ்டா டைஜஸ்டா எந்தியாலும் கொண்டு தின்ட்டு வந்தா இல்லாட்டி மெதுவா சப்ளை குடிக்க எந்தியாலும் கொண்டு தின்ட்டு வந்தா ஓட்ஸ் மாதிரி அன்ட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மாயல. இதால வரைக்கும் நாங்க அப்படி வாங்கி புரிந்தில்லை. உங்களே நானும் பாரம் தூக்கியா. ஆனா இது கட்டாயம் தூக்க வேண்டிய ஒரு இது டெட் லிஃப்ட் கட்டாயம் செய்ய வேண்டிய என்ன பொறுத்தவரையில உங்களோட ஓவரால் ஸ்ட்ரென்த்தே பில்ட் ஆகி உங்களோட ஓவரால் ஸ்ட்ரென்த் இருந்தா உங்களோட வர உங்களோட உஜார் ஹூடிய இந்த வேக் அவுட் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹூடியனோ அந்த வேக் அவுட் எவ்வளவு தூக்கணுமோ உங்களோட அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட பலம் கூட. உன மசில் செலத்தில் அடுத்து உன முள்ளு வந்து வயசாகி இந்த மாதிரி பாரம் தூக்கிட்டாங்க. உன முள்ளு வந்து ரீபில்ட் ஆகி அது ஸ்ட்ராங் ஆனிச்சு. இப்ப எங்களையும் இந்த ஒர்க் அவுட் கட்டாயம் வந்து 40 வயசு புறகிச்சியாக அவ்வளவு பாரம் தூக்கிட்டேன்னா அவனோட உடம்பு வீக் ஆகல. மசில் 40 வயசு புற எங்க மசில் வீக் ஆகிக்கொண்டே தான் போறோம். மசில்ஸ்ல இருந்து போன் வரைக்கும் வீக் ஆகிக்கொண்டே தான் போறேன். ஏன்னா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அவங்களோட இன்ஜெக்ட் ஆகியே குறைஞ்சிரிய. அது சுற்றிலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டாபிக் தெரிஞ்சுக்கணும்டா. சில சேனலை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுவோம்.